2031 அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றும். நாற்காலிக்கும் திருமாவுக்கும் எப்போதும் பொருத்தமில்லை போலும். ஏற்கனவே நாற்காலி தொடர்பான பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ள திருமாவளவன் எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா வேட்புமனு தாக்கலுக்கு சென்ற போதும் அதே நாற்காலி சர்ச்சைகள் சிக்கியுள்ளார். இதெல்லாம் ஒரு பொழப்பமா இருக்கு. 2031 எங்கள் தலைவர் முதல்வருங்க. அந்த காலகட்டத்தில் திமுக ஏத்துக்கிறத 2031 யாரெல்லாம் இருக்க போறாங்க, என்னென்ன கூட்டம் இருக்கும்போது அப்ப பேசிக்கிறோம். 2031 இப்ப திமுக கூட்டணி இதுல மாற்று கருத்து இருக்கு. மாமா கோவம் வந்துருச்சு. ஒழிக்கணும்ன்றதுக்காக இந்த கூட்டணியில தொடருவோம். ஆமாங்க, அதுதான் எங்களுக்கு நேர் எதிரி. அதைத்தான் நான் சொல்றேன். 2026 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதச்சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் இருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா. ஆனா 2031 எங்க தலைவருடைய தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க பேசுனீங்களே, என்ன காரணம்னு முதலமைச்சர் அதான் கேட்டாங்க. அது பத்தி எதுவும் பேசல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.